ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ எலுமிச்சம்பழம் இருக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வைக்கணும் அப்படின்னா அதில் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 4 கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக இருந்துச்சு பழம் அப்படின்னா 4 கட் பண்ணி அதுக்கப்புறமும் அதை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். எப்பயுமே ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கிலோ தான் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கடையில் வாங்குகிற ஊறுகாய் பார்த்திங்கன்னா அதிகமான உப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டாம். நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால லிமிட்டடாகவே நம்ம உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுருங்க. முடிஞ்சால் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களில் நம்ம ஊறுகாய் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் நான் இந்த மாதிரி குலுக்கி வச்சுருக்கேன். இது 4 நாள் ஆகிடுச்சு. ஸோ இடையில டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் குலுக்கி வச்சுருங்க. ஆனால் கண்டிப்பாக சில்வர் பாத்திரம், அலுமினியம் பாத்திரத்தில் வைக்கவே கூடாது. இப்போ ஊறுகாய்க்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இது கடுகு, அப்புறம் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூனும் கடுகு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கலர் மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காய பொடி, காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போடும்போது இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாயில் ரொம்பவே பார்க்குறது. இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு 1 செகண்ட் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. 1 செகண்ட்க்கு அப்புறமா நம்ம வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 2யுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கலர் மாறணும். நல்ல கலர் மாறி சிகப்பாக வந்துச்சு அப்படின்னா தான் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிக்காமல் ஊறுகாயில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஊறுகாயோட டேஸ்ட் சுத்தமாக மாறி போயிடும். அந்த ஒரு மணமும் இருக்காது, ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ கடுகு நல்லா வெடிக்கணும். அதே மாதிரி வெந்தயம் நல்ல கலராக மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடுகு வெடிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டேன். இப்போ அதே கடாயில் காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா சின்ன சின்ன காஞ்ச மிளகா, ஆனால் நல்ல காரமான காஞ்ச மிளகா. அதனால் ஒரு 10-12 காஞ்ச மிளகாக்கு மேலேயே நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கெல்லாம் கொஞ்சம் காரம் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ஸோ முழுக்க பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். இந்த மாதிரி தாளிப்புக்கெல்லாம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த மணமும் டேஸ்ட்டும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்போ கருவேப்பிலையும் லைட்டாக வெடித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா எலுமிச்சம்பழத்தை, நம்ம இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 4 நாள் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வெயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாமலும் இருக்கும். அதே மாதிரி தாளித்ததுக்கப்புறமும் நீங்கள் ஒரு 4 நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் நீங்கள் போடாமலே உங்களுக்கு 1 வருஷத்து வரைக்கும் உங்களுக்கு அந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கலர் மிளகாய் பொடி இருந்துச்சு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரம் இருக்கும், காரம் இல்லாமலாம் இல்லை, கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ நம்ம மிளகாவை நம்ம வறுத்து அரைச்சிட்டோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக சேர்க்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் காஞ்ச மிளகாவை நான் அரைச்சி போட்டிருக்கேன். அந்த மேலே அந்த ஊறுகாயில் பார்க்கும்போது அந்த காஞ்ச மிளகாவோட அந்த திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்.
ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நாளைக்கு நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 100 ml தான் ஊற்றிருக்கேன். இப்போ அரை கிலோ அப்படிங்கிற போது நீங்கள் 200 ml தாராளமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா காரம் புளிப்பு அந்த லைட்டான ஒரு துவர்ப்பு மாதிரி இருக்கும். அந்த நம்ம போட்ட கடுகு வெந்தயத்தோட வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி நல்லா ஊறிடுச்சு, அதனால் ரொம்ப போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி பெரட்டி மட்டும் விட்டுருங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பார்க்குறதுக்கும் நல்லா அந்த கலர் அட்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் எந்த விதமான ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நம்ம மிளகா பொடியாக கிடைக்கிது இல்லையா, ஸோ அதவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஊறுகாய் செஞ்சதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்காமல் உங்களுக்கு பீங்கான் பாட்டில் இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மனமும் டேஸ்ட்டும் போகாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ லெமன் ஊறுகாவை நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா ஏர்டைட் டப்பாவில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமலே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஊறுகாய் ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணால் நான் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.